இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்ப்போம். என்ன தோணுது அப்டின்னா, நீங்க வந்து நீங்கன்ட்டு இல்ல, சரிங்களா? நீங்க மட்டும் இல்ல, இன்னொருத்தரும் யோசிக்கிறாங்க. என்னன்னா, இந்த 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 உறவ வந்து மேம்படுத்துறதுக்காக எந்த அளவுக்கு நம்ம எவ்ளோ அழகா இந்த உறவு வந்து நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கோம் அப்டின்னு சொல்லி, யாரோ ஒருத்தர் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள பத்தி யோசனை பண்றாங்க, சரிங்களா? இந்த உறவுக்காக, இந்த இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்காக நீங்க நீங்க எந்த அளவுக்கு அ அக்கறை எடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்ப இந்த அளவுக்கு இவ்ளோ அழகா கொண்டு வந்திருக்கீங்க. இங்க பாருங்களேன், இந்த செடி எவ்ளோ அழகா, அது கீழ எந்த அளவுக்கு எவ்ளோ அழகா அத வளர்த்து வச்சிருக்கீங்க இல்லையா? நீங்க 2 பேரும் சேர்ந்து. இல்ல நீங்க மட்டும் தான் நீங்க அதுக்கான எஃபோர்ட் போட்டீங்க அப்டின்னு அவங்க நெனைக்கிறாங்க. எந்த அளவுக்கு நீங்க இந்த இந்த ரிலேஷன்ஷிப்காக எஃபோர்ட் போட்டிருக்கீங்க அப்டின்ட்டு அவங்க நெனைக்கிறாங்க. சரிங்களா? இல்ல நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க 2 பேருமே சேர்ந்து இந்த ரிலேஷன்ஷிப்காக எவ்ளோ எஃபோர்ட் போட்டிருக்கோம் அப்டின்ட்டு. இதே வந்து ஜாபா இருந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா நீங்க இந்த ஜாப் அதாவது இப்ப நீங்க ஒரு ஜாப் கிடைக்கணுன்ட்டே வச்சுக்கோங்களேன். ஏன் இந்த மெசேஜ் இப்ப வருதுன்னு தெர்ல. ஒரு ஜாபுக்காக நீங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க அப்டின்னா, அதுக்கான எல்லா எஃபோர்ட்ஸுமே நீங்க போட்டிருக்கீங்க. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்னுமே வந்து உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தவரைக்கும், இன்னைக்கு நீங்க அ அட இந்த இந்த இப்படி இப்படி ஒரு கனெக்ஷன்ல இருக்கமே, இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கமே, இது என்ன இம்ப்ரூவ் ஆகுமா? ஆகாதா? இது என்னது இது இப்படியே போய்கிட்டுருக்கே! அப்படின்னு நெனச்சுட்டு இந்த ஷார்ட்ஸ பார்க்க வந்திருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? ஏன்னா இந்த செடிய பாருங்க எவ்வளோ அழகா வளர்த்துருக்கீங்க. அது வளருமா இல்லையா? பச்சை பசேல்னு இருக்கா இல்லையா? சொல்லுங்க. அதனால கவலைப்படாதீங்க. சரிங்களா? ரிலேஷன்ஷிப்காக கேட்டு வந்திருக்கீங்கன்னா, கண்டிப்பா ரிலேஷன்ஷிப் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கான எல்லா எஃபோர்ட்ஸும் நீங்க போடுவீங்க. அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ப இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எஃபோர்ட் போடுவாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வியில யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா போடுவாங்க. ஏன்னா, அதுதான் இப்ப அவங்க உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க இப்ப வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, ஜாப் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், அத அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க. சரிங்களா? இன்கேஸ் நான் எல்லா எஃபர்ட்டுமே போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நான் போடுறதுக்கு ஒண்ணுமில்ல. நான் எல்லா எஃபர்ட்ஸும் போட்டாச்சு. நான் வெயிட் மட்டும் தான் பண்ணிகிட்டுருக்கேன் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க. ஒண்ணும் தப்பில்ல. சரிங்களா? ஏன்னா நம்ம டைமிங்கு கடவுள் நடத்திற மாட்டார் இல்லையா? கடவுள் எந்த டைமிங்கில ஒரு விஷயத்த நடத்தணும் அப்படின்னு நெனைக்கிறாரோ, அந்த டைமிங்கில தானே கடவுள் நடத்துவாரு. நம்ம அவசரப்படுத்தக்கூடாது இல்லையா? பிரபஞ்சத்த நம்ம அவசரப்படுத்தக்கூடாது. நம்ம அவசரத்துக்கு பிரபஞ்சம் இயங்காது. அது புரியணும். அதுதான் இன்னைக்கான கைடன்ஸ். சரிங்களா? காத்திருங்கள். நீங்க எல்லா எஃபர்ட்ஸும் போட்டாச்சு அப்படின்னா காத்திருங்கள். கண்டிப்பாக நடக்கும். பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும். சரிங்களா? நாளைக்கு ரீடிங்கில பார்ப்போம்.